காலமெல்லாம். திரும்ப சொல்வோம் அழகான செய்தியை திரும்ப
மீண்டுமாய் நாம் கடவுளை மகிமைப்படுத்த 152வது பாடல் நாம் பாடிய பிறகு காணிக்கை எடுப்பவர்கள் நமதில் இருக்கிற திரு ராபர்ட் சார் அவர்களும் மிஸ்ஸஸ் செல்வி பாபு அவர்களும் காணிக்கை சேகரிப்பார்கள். 152வது பாடல் எழுந்து நின்று நாம் பாட வேண்டும். பாட கானக கோன
ஜெபம் செய்வோம். திருச்சபையினுடைய மூத்தவர்கள் கைகளை மாத்திரம் உயர்த்தி அவர்களுக்காக நாம் வேறெடுத்து தொடர் ஜெபத்தை நிறைவு செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்வோம். உம்முடைய நாமத்தை அறிக்கைவிடுதல் முடிவெறிந்தும் நிலைத்திருக்கவும். உம்முடைய வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கப்படியும் உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்தில் வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்ததற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வழிபாட்டையே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய திருச்சபையினுடைய மூத்தவர்களுக்கு வழியாக நடத்தினோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வழியாக ஆண்டவரே எங்களுடைய மூத்தவர்களை உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம் தகப்பனே. ஒருவேளை சிறப்பு ஜெபத்தை முன்பாக வர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களால் வர முடியாத ஒரு சூழலுக்கு மத்தியிலே கர்த்தாவே, இந்த நேரத்திலே தன் இருக்கையிலே நின்று கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற போது கர்த்தர் அவர்களை எல்லாவற்றுமாய் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்க தகப்பனே. முதிர்ச்சியின் பலவீனங்களுக்கு மத்தியில் இருக்கிற குடும்பத்தையும் முதுமையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்க. எங்களுடைய திருச்சபையுடைய மூத்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய கரத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்க தகப்பனே. இந்த நாளில் வண்ணமாகவே திருச்சபையில் உள்ள ஆண்டவரே சங்கீத ஆராதனை வழியாக கலந்து கொண்டு பாடின அத்தனை பேர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களுடைய திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் மீண்டும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. உடைய கிருபை இருக்கட்டும் தகப்பனே. எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே, வாழ்வின் கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் இதோ சுமந்து வந்து உம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக நின்று கொண்டு ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாழ்வுக்கு முன்பாக வேண்டிக் கொள்கிற விண்ணப்பத்தில் எல்லாவற்றும் உடைய பொறுப்பாதத்தில் ஒப்புவித்து ஜெபம் செய்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களுக்கு அணுகருக செய்யும்படியாய் தாங்க. தன் பிள்ளைகளை நினைத்து எதிர்கால வாழ்வை நினைத்து தான் கவலைப்படுகிற காரியங்களை குறித்து கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் நான் கண்ணீர் விடுகிறேன். இந்த வருடம் முழுவதுமாய் என்னை தாங்கி வந்த கடவுள் மீண்டும் புதிய வருடத்தில் ஒரு மகிழ்ச்சியின் நாளை எங்களுக்கு தாங்கத்தா சுவாமி என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவர்களுக்கு அணுகருக செய்யும்படியாய் தாங்க தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்விலே தந்து நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அப்படியாக எங்களுடைய திருச்சபையினுடைய ஆண்டவரே குடும்பங்களுக்கு வழியாக இந்த வாரத்தின் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்க தகப்பனே. குறிப்பாக பிறந்த நாளை காண்கிறவர் திரு ஆல்பர்ட் டெரோ அவர்களுக்காக, திரு சாமுவேல் சுதாகர் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டுகிறோம் சுவாமி. அவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இதோ முதலாக நாளாக நாங்கள் பாடல் பவனியாக எங்களுடைய இல்லங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியோடு கொண்டு போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை வழிநடத்துகிற போது உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் தாங்க. குறிப்பாக இதுக்கெல்லாம் ஆண்டவரே ஒத்துழைப்பு ஊழியத்தின் வழியாகி கொடுத்து கொண்டிருக்கிற எங்களுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களுடைய தலைவர் திரு பிரபு ஞான செல்வம் ஐயாவுக்காக, ஆண்டவரே எங்களுடைய அண்ணன் திரு விஜயகுமார் அண்ணனுக்காக, அதே போல் ஆண்டவர் பொருளாளர் திரு ஜான்சன் சாருக்காக, இணை பொருளாளர் திரு டென்னி அண்ணனுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த குடும்பங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் பாரங்கள் வழியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அத்தனையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்க தகப்பனே. குறிப்பாக இந்த நாளிலே கூட இந்த சங்கீத ஆராதனை வழியாக டாக்டர் விமல் கல்லூரியில் இருந்து ஆண்டவரே இந்த நாளில் பங்கு பெற்று அன்பு பிள்ளைகள் பாடின அத்தனை பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கல்லூரியை ஆசீர்வதிங்க. கல்லூரியுடைய நிர்வாகிகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய்த்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாய்த்தாங்க. இந்த நாள் இசைக்கரையை வாசித்த அன்பு தம்பி ராஜனுக்காக, ராபினுக்காக, டென்யனுக்காக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கட்டும். எலக்ட்ரீஷியன் அண்ணனுக்காக, கோயில் பிள்ளைகளுக்காக, அதே போல் ஆண்டவரே இது காது கேளாதவருடைய பள்ளியுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆண்டவரே ஆசிரியர் பெருமக்களும் மாணவிகளும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரும் பேர்பராய் தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக.
கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடு வாராக. வாரும் லோகமே பரே கண்ணி பெற்ற மைந்தனே நீர் பிதாவின் காணிக்கை உலகத்தின் அருமை உன்னத பிதாசுதன் ஆவியை அவனவர் தயவுள்ள தம்பிரார் என்று போற்ற கடவார். ஆமென். அமர்வோம். சபையினுடைய பொறுப்பாளர்கள் முன்பாக வாருங்கள். தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை பொருளாளர் முன்பாக வாருங்கள். டாக்டர் விமல் கல்லூரி. இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு சங்கீத ஆராதன் வழியாக ஆண்டவரை நாம் துதித்தோம், பாடினோம். பாடல் வழியாக திருச்சபையினுடைய கோயர் அத்தனை பேர்களுக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அழகான பாடல், இனிமையான வார்த்தை, ஆண்டவரை மெல்லிய சத்தத்தோடு பாடின பாடல்கள், தேவனை நாம் ஆராதித்தோம். அது கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊழியம் தொடரட்டும். புது வருடத்திலே அநேக சென்டர் இருக்கிறது, காஸ்பல் சென்டர். நீங்கள் என்னோடு கூட ஊழியத்துக்கு வரணும். திருச்சபையில் மாத்திரம் ஊழியம் செய்யக்கூடாது, என்னோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வருடத்திலிருந்து ஒரு தீர்மானம் புதிய வருடத்துக்கு முன்பாக நீங்க இருக்க வேண்டும். விசேஷமா இந்த நேரத்திலே அழகான பாடல் வரியாக அன்பு பிள்ளைகள், மாணவிகள் டாக்டர் விமல் கல்லூரியில் இருந்து இந்த நாளிலே கூட அவர்கள் பாடி நம்முடைய திருச்சபைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இம்முகத்தோடு முன்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். திருச்சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை பொருளாளர் சார்பாக உங்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்று முன்பாக வாருங்கள். பிள்ளை செல்வங்களுக்கு முன்பாக வாருங்கள். முதல் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டையுடைய வார்த்தை முதல் கொடுக்கப்படும். எல்லா பிள்ளைகளுக்கும் நாம் கொடுக்கப்படும். ப்ளீஸ் கம், கொடுங்க எல்லாரும்.
மீண்டுமாக திருச்சபையின் சார்பாக டாக்டர் விமல் கல்லூரியில் இருந்த மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பொறுப்பாளர்கள் முன்பாக ஒய்எம்சி கேரல் சர்வீஸ் முன்பாக நம்முடைய திருச்சபையிலிருந்து போன அத்தனை பேர்களுக்கும் நாங்கள் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் முன்பாக வந்தால் நீங்கள் பெற்று வந்த மொமெண்டோவை திருச்சபைக்கு முன்பாக நாங்கள் காண்பிக்கிறோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். முடிந்த பிறகு உணவு கீழே இருக்கிறது. டிஃபன் பாடல் குழு இருக்கிறவர்கள் இந்த நாளில் பாடினவர்களுக்கு மாத்திரம் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளப்படும். பாடல் குழு அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை நடைபெறுகிற பாடல் பவனியிலே குறிப்பாக வாலிபர்கள் கலந்து கொள்ளும்படி திருச்சபையின் சார்பாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். స్తోత్రం